பார்த்தீங்களா மக்களே, ஈரல் வறுவலை பாருங்க, செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க. இப்படி சாப்பாட்டில் போட்டு பெரட்டி தயிர் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் மக்களே. நீங்களே இதே மாதிரி சாப்பிடுங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க மக்களே வாங்க. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க மக்களே? இன்னைக்கு ஒரு ஈரல் வறுவல் நம்ம பார்த்துடலாம். என்ன காயட்டும் பாருங்க மக்களே. கோழி ஈரல், இதுதான் கோழி ஈரல் வறுவல். இதுக்கு நம்ம 2 பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அள்ளி போட்டுருவோம். பாருங்க மக்களே, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இவ்வளோ போதும். இப்போ நம்ம இந்த ஈரல் எடுத்து போட்டுக்கலாம். கோழி ஈரல் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். மிளகு ஜீரகம் அவ்வளோதான் மக்களே. மஞ்சத்தூள், இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், லாஸ்ட்டில் நம்ம பெப்பரை போட்டு இறக்கிடலாம். நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், அதில் உள்ள தண்ணியே விடும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கோம். தீயை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ பார்க்குவோமா மக்களே எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் வேகணும், அந்த தண்ணியிலே வந்துடும். அதனால் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதே இல்லை. நல்லா வேகட்டும், இன்னும் கொஞ்சம் வேகணும். பாருங்க மக்களே, இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் தூள் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். பெப்பர் தூள் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை பாருங்க இவ்வளோ போட்டுருங்க. இப்போ பெரட்டுங்க, சும்மா சூப்பராக இருக்கும் மக்களே. பாருங்க, பெரட்டி இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஈரல் வறுவல் குழந்தைகளுக்கு கொடுங்க. இந்த கருவேப்பிலைய ஃபேவர் அப்படியே இறக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள் மக்களே, இந்த பச்சை மிளகாலாம் நல்லா நச்சு விட்டுட்டேன். கருவேப்பிலை வாசனை அள்ளுது பாருங்க, செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது மக்களே. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே சுடு சாப்பாட்டில் போட்டு பழைய கஞ்சிக்கு வச்சு குட்டிச்சோம்னா அந்த ஈரல் மணக்கு மக்களே. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க மக்களே. என்ன மக்களே, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே, லைக் பண்ணுங்க மக்களே, ஷேர் பண்ணுங்க. பாய் மக்களே, பாய்.